ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி படிச்சுட்ருக்கீங்க? இன்னும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு 6 மந்த்ஸ் தான் இருக்குது. எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் பிஒய்க்யூ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட், ஏன் அதை பார்க்கணும், அதனால் என்ன பெனிஃபிட், அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு இப்போ ஒரு வழி தெரியாமல் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா கூகுள் மேப். இப்போ எல்லாருமே அதை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா தெரியாத இடத்துக்கு போவோம். அதே மாதிரி தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் என்னெல்லாம் தெரியாமல் இருக்குதோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிஒய்க்யூ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிஒய்க்யூ நமக்கு இப்போது இந்த வரக்கூடிய எக்ஸாமில் எல்லாத்துலேருந்தும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நமக்கு கண்டிப்பாக சொல்ல முடியாது. தமிழ் அண்ட் மேக்ஸில் ஓகே 100 + 25 கேட்பாங்க, அது மட்டும் நமக்கு தெரியும். மற்றபடி சிஏ, எக்கனாமிக்ஸு, யூனிட் 8, ஜியோக்ரஃபி, சயின்ஸ் இதில் இருந்தெல்லாம் ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம். பட் எங்கே இருந்து என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு உள்ளது நமக்கு கண்டிப்பாக நமக்கு கிளியராக சொல்ல முடியாது. அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மெயினான ரீசன் நம்ம பிஒய்க்யூ பார்க்கணும். பிகாஸ் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு பிஒய்க்யூ எதுக்கு பார்க்கணும், லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ்லாம் தானே, அதெல்லாம் திருப்பி வருமா வராது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இந்த பிஒய்க்யூவை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் இந்த பிஒய்க்யூ நம்ம பார்த்தா தான் இதில் எந்த மாடலில் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ்லாம் எந்த மாதிரி வருது அப்படின்னு, இந்தந்த டாப்பிக்லேருந்து எந்த டாப்பிக்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது, இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா பார்த்து வச்சோன்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட்லேயும் அந்த மாதிரி வரும். சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரிப்பீட்டடாகவும் இருக்குது. நம்ம நினைப்போம் வராது, போன வருஷம் அந்த கொஸ்டின்ஸ்லாம் வராதுன்னு, பட் ரிப்பீட்டடாக அப்படியே கேட்டு வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் ஒரு குட்டி குட்டி ட்விஸ்ட் வச்சு அந்த கொஸ்டின்ஸ் எகெயின் கேட்பாங்க. அண்ட் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நிறைய டாபிக்ஸ்லாம் இந்தந்த டாபிக்ஸ்லாம் நமக்கு சிஏலேருந்து படிக்கணுமா அப்படிங்கிறதும் நமக்கு பிஒய்க்யூவை பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் என்ன பண்ணுங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் நடந்த பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் நார்மலாக ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் எடுத்துக்கிட்டால் அதை நீங்கள் திருப்பி படிக்கும்போது அதுலேருந்து நீங்கள் ஒரு 5 கொஸ்டின்ஸ் படிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய கம்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு நிறைய தெரியும். அண்ட் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சிஏக்கு எப்படியெல்லாம் கேட்குறாங்க. நம்ம ஒரு பாலிட்டி கூட நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம், ஓகே இப்படி தான் கொஸ்டின் வரும் அப்படின்னு. பட் சிஏ இதுக்கெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பிஒய்க்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் நெட்லேயே இருக்குது. அப்படி உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் லிங்க் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு அது ரொம்ப இன்னும் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் பற்றி இதில் சொல்கிறேன். அண்ட் அதுவும் இல்லாமல் நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் உங்களுக்கு நீங்கள் வேணும்னா எனக்கு கேளுங்க, நான் அதெல்லாம் ஒரு கம்பைல் பண்ணி பிடிஎஃபாக வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் ரிப்பீட்டடாக வர கொஸ்டின்ஸ் இல்லை ஒரே டாப்பிக்கில் இருந்து வந்த கொஸ்டின்ஸ் இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்கமிங்ஸ் வீடியோஸில் நான் உங்களுக்கு தர்றேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அண்ட் மோர் வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.